அடா தம்பி உட்கார்றா. வேறு அருமையாக பிரியாணி சூப்பராக வந்திருக்கு. பொலன்னு வந்திருக்கு. வேறு லெவல். காலையிலேருந்து கஷ்டப்பட்டு 5 மீன் கிடச்சிருக்கு. மாற்றி எடுத்து வந்து இப்போ சமைக்க போகிறோம். நாங்கள் இப்போ அருமையாக மீன் பிடிச்சோம். சூப்பராக சுத்தம் பண்ணிட்டோம். ஒரு செதில் இருக்கும், 1000 எடுத்துக்கலாம். மீன் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ இருக்கும். 1/2 கிலோ மேலே தான் இருக்கும். அருமையாக சுத்தம் பண்ணிட்டோம். இந்த மசாலா எடுத்துக்காக லைட்டாக போட்டு எடுத்துக்கலாம். முழு மீனை தான் போட போகிறோம். இதுமாதிரி நைஸாக போடணும். விரால் மீன் வெள்ளை பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதுக்காக போட்டுக்கலாம். மசாலா ஏறணும், அதுக்காக போடுறோம். பாருங்கள், அருமையாக போட்டுட்டோம். இதேமாரி எல்லா மீனையும் சுத்தம் பண்ணிக்கலாம். நம்ம 5 மீன் பிடிச்சோம், 5 மீனையும் சுத்தம் பண்ணிக்கலாம். அது அருமையாக சுத்தம் பண்ணிட்டோம். அலசி எடுத்துக்கலாம். சூப்பராக சுத்தம் பண்ணுறோம். அலசி எடுத்துக்கலாம். சூப்பராக அலசிட்டோம். இதுக்கப்புறம் மசாலா சேர்க்கணும். வறுத்து தான் எடுக்கணும். அதை அருமையாக விரால் மீன் சுத்தம் பண்ணிட்டோம். இப்போ மசாலா போட்டு ஊற வைக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம சொந்தமாக அரைச்ச மசாலா. இது கூட 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறோம். சோள மாவு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சோள மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டீஸ்பூன். அதிகமாக சேர்க்கக்கூடாது, 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். நார்த்தம்பழம், எல்லாம் எலுமிச்சம்பழம் சேர்ப்பாங்க. நம்ம ஸ்பெஷலாக வந்து நார்த்தம்பழம் சேர்க்குறோம். புழிஞ்சு விட்டுக்கலாம். தூள் உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்க்குறோம். காஷ்மீர் மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் சேர்க்குறோம். பசும்பால் தயிர் ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். பூண்டு விழுது 2 டீஸ்பூன். இஞ்சி விழுது சேர்த்துக்கிறோம். 1/2 டீஸ்பூன் சேர்க்குறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம கார்னிஷுக்காக எந்த மசாலாவும் சேர்க்கல. அப்படியே பிசைஞ்சிக்கலாம். தண்ணி ஊற்றக்கூடாதுங்க, தண்ணியே சேர்க்கக்கூடாது. மசாலா அருமையாக ரெடி பண்ணிட்டோம். இதில் உப்பும் அதிகமாக சேர்க்கக்கூடாது. நம்ம பிரியாணியில் வர உப்பு சேர்ப்போம். அதனால் நார்மலாக உப்பு சேர்த்துலாம். நம்ம 1/2 டீஸ்பூன் தான் போட்டிருக்கோம். பாருங்கள், அருமையாக மீனை சுத்தம் பண்ணிட்டோம். மசாலா ஏற்ற வேண்டியதாங்க. அதில் நல்லா உள்ள மசாலா இறங்கணும். மசாலாவை ஏற்றி ஊற வச்சிடலாம். உள்ள ஃபுல்லாக மசாலா ஏற்றணும். இந்த மாதிரி 2 பக்கமும் மசாலா ஏற்றணும். உள்ளேயும் நல்லா ஏற்றணும். மசாலாவை ஏற்றி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரமாவது ஊறணும். அப்போ தான் அந்த சுவை வந்து நமக்கு கிடைக்கும். ஒவ்வொரு மீனாக மசாலாவை ஏற்றுறோம்.
மசாலா உள்ளே நல்லா இறங்கணும். மசாலா முறையை ஏற்றி வச்சுருக்கோம். இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். அடுத்த வேலையை பார்க்கலாம். சூப்பராக மீன் பிடிச்சிருந்தோம். அழகாக சுத்தம் பண்ணோம். அருமையாக ஊற வச்சுருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விரால் மீன் வெள்ளை பிரியாணி தாங்க. செம்மையாக செய்கிறோம். வேறு ருசியில் செய்கிறோம். இந்த பிரியாணி யாரும் சாப்பிட்டு போட்டீங்க, சாப்பிட்டுட்டு கமெண்ட்டில் சொல்லுவோம். தேவையான பொருளை பார்த்தலாம். அரிசி 2 கிலோ, நறுக்கின வெங்காயம், நறுக்கின பச்சை மிளகாய், பூண்டு விழுது, இஞ்சி விழுது, மிளகுத்தூள், பட்டை வகைகள், பசும்பால் தயிர், வெள்ளை தக்காளி, சமையல் எண்ணெய், தேவையான அளவு தூள் உப்பு, தேவையான அளவு நெய் சேர்த்துக்கிறோம். பால் பவுட்ரு 200 கிராம். எஸ்கேஎஸ் மசாலான்னு சொல்கிறாங்க. சீர்காழி கதிர் சமையல் மசாலா. இதுதான் நம்ம பிரியாணி சேர்க்க போகிறோம். வேறு ஒன்றுமே சேர்க்க போகிறது கிடையாது. அருமையான பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க எல்லோரும். கிலோ 85 ரூபா இந்த அரிசி. லட்சுமி சீனிவாசான்னு சொல்லுவாங்க, எஸ்எல்எஸ். அந்த அரிசியில் தான் செய்ய போகிறோம். இப்போ நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பாஸ்மதி அரிசி செய்யலாம். பாஸ்மதியிலே கட்டிங் அரிசி இருக்குது. நிறைய அரிசி இருக்குது. எதில் வேணாலும் பிரியாணி செய்யலாம். திறமை இருந்தால் யார் வேணாலும் செய்யலாங்க. அரிசி ஊற வச்சுக்கலாம். ஊற வைக்கிட்டு தண்ணி ஊற்றுறோம். ஏன்னா விறகு அடுப்பு அருமையாக இருந்துட்டுருக்கு. நம்ம தவா வச்சுக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கலாம். சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்மகிட்ட கிரில் போட்டுறதுக்கு வசதி இல்லை, அதனால் அப்போ பொரிச்சு எடுத்துக்கிறோம். மீன் பார்த்திங்கன்னா அருமையாக ஒரு பக்கம் வந்துருச்சு. கட்டி ஊற்றிக்கலாம். பொறுமையாக கறக்கணும். எண்ணெய் மூஞ்சில் அடிக்கிறோம். சூப்பராக வந்துருச்சு. இந்த பக்கம் கட்டி வச்சுக்கிறோம். ரெண்டு பக்கம் அருமையாக பொரிஞ்சிச்சு மீன். எடுத்து தாம்பரத்தில் வச்சிடலாம். அதேமாதிரி எல்லா மீனையும் பொரிச்சு எடுத்துப்போம். ரெண்டாவது மீனை பொரிச்சிட்டோம். அடுத்த மீன் எண்ணெயில் இறக்குறோம். அருமையாக வந்துருச்சு. எடுத்து தட்டுக்கு மாற்றிக்கலாம். அருமையாக பொரிச்சு எடுத்துக்கோம் மீனை. சூப்பருங்க, வேறு லெவல். மீனை அருமையாக பொரிச்சிட்டோம். வட்டா வச்சுக்கலாம் பிரியாணிக்கு. 100 கிராம் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறோம்.
100 ml. எண்ணெய் அருமையாக காஞ்சிருச்சு. பட்டை வகையில் சேர்த்துக்கலாம். அது கூட வெங்காயம் சேர்க்கணும். நறுக்குன வெங்காயம். இந்த பிரியாணிக்கு பச்சை தக்காளி, காய் தக்காளி சேர்க்குறோம். கட் பண்ணி வச்சுருக்கோம், சேர்க்குறோம். அருமையாக பொன்னிறமாக வதங்கிருச்சு. 2 டீஸ்பூன் பூண்டு விழுது சேர்க்குறோம். இந்த மீன் பிரியாணிக்கு வந்து அதே அளவு தான் சேர்க்கணும். இதுக்கு 2 சேர்த்துக்கலாம். இஞ்சி விழுது 2 டீஸ்பூன். கல்பாசி சேர்த்துக்கிறோம். கிழிச்ச பச்சை மிளகா சேர்த்துக்கிறோம். அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1க்கு 2 தண்ணி சேர்க்குறோம். இந்த விரால் மீன் வெள்ளை பிரியாணிக்கு தண்ணி சேர்த்துட்டோம். 100 கிராம் பசும்பால் தயிர் சேர்த்துக்கிறோம். நம்ம 2 டீஸ்பூன் எஸ்கேஎஸ் மசாலா சேர்த்துக்கிறோம் பிரியாணிக்கு. சுவைக்காக தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறோம். நம்ம பார்த்திங்கன்னா இந்த விரலில் பக்குவத்துக்கு சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும் 1 கிலோ அரிசிக்கு. பிரியாணி பார்த்திங்கன்னா எல்லோரும் இந்த புதினா தழை மல்லித்தழை சேர்ப்பாங்க. நம்ம கருவேப்பிலை சேர்க்குறோம். ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறோம். பசு நெய் 2 டீஸ்பூன். நம்ம கரைச்ச பால் பவுடர் சேர்க்குறோம். கோழியா பால் பவுட்ரு கரைச்சி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். மசாலாலாம் நல்லா கொதிச்சு தலை கொதிச்சுட்டு அரிசியை சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் சேர்க்கணும். வந்து முள் இல்லாமல் கொஞ்சமாக அந்த கொதிக்கும் போதே அதில் சேர்க்குறோம். உடச்சி எடுத்துக்கலாம். மீனை சதையாக எடுத்துக்கிறோம். அப்படியே கேக் மாதிரி பீஸாக வருது. சாப்பிடும் போது தான் சுவை தெரியும். இந்த முள் இல்லாமல் எடுத்துடணும். விரால் மீன் பார்த்திங்கன்னா ஒரே முள் தான், சென்டர் முள். அதை இப்படி வச்சு உறிஞ்சோம்னா செம்மையாக இருக்கும். வேறு லெவலுங்க. மீனை சேர்த்துக்கிறோம். காரத்துக்காக 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறோம். பெப்பர் பொடி, அது அருமையாக வந்துட்டுருக்கு. 2 நிமிஷம் வந்துச்சுன்னா பிரியாணி ரெடி ஆகிடும். வெள்ளை பிரியாணி 2 நிமிஷம் நல்லா கொதிச்சுட்டுனா இறக்கி தம் போட்டுடலாம். ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தம் போட போகிறோம். இப்போ பொரிச்ச விரால் மீனை ஃபுல்லாக உள்ளே இறக்குறோம்.
பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. 20 நிமிஷம் தம் போடுறோம். கீழே இறக்கி வச்சிடலாம். இப்போ தம் போட போகிறோம். தம் போடுறதுக்கு கங்கு சேர்க்குறோம். நெருப்பு கங்கு போட்டு தம் போட்டிருக்கோம். உப்பு சேர்த்துக்கலாம், கல் உப்பு. இதே நான் நிறைய வீடியோவில் சொல்கிறேன் ஏன் கல் உப்பு சேர்க்குறோன்னா, இந்த தணல் வந்து ஆறாமல் இருக்கும், அதுக்காக தான் சேர்க்குறோம். தம்மு போட்டிருக்கோம். தம்மை பிரிச்சிடலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆஹா, கம்முன்னு வாசனையாக இருக்குது. மீனெல்லாம் உடையாமல் எடுத்துடலாம். செம்மையாக இருக்குது. கம்முன்னு வாசனை சூப்பருங்க. மீன் எடுத்து தனியாக வச்சிடலாம். இந்த வாடா தம்பியை உட்கார்றேன். அருமையாக பிரியாணி சூப்பராக வந்திருக்கு. பொலன்னு வந்திருக்கு. வேறு லெவல். சூப்பருங்க. சுவையான அருமையான, இது வரைக்கும் யாருமே செஞ்சுருக்க மாட்டாங்க இந்தமாரி பிரியாணிலாம். நீங்களே வீடியோவில் பார்த்துருக்க முடியாது. இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கோம்னா, விரால் மீன் வெள்ளை பிரியாணி தான் செஞ்சுருக்கோம். அருமையாக மீன் பிடிச்சோம், அழகாக சுத்தம் பண்ணோம், சூப்பராக சமைச்சோம், சூப்பராக சாப்பிட போகிறோம். எல்லோரும் வாங்க சாப்பிட்டுட்டு போங்க. பாருங்கள், அப்படியே அருமையாக இருக்குது மீன். சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். அப்படியே அருமையாக இருக்குது. அப்படியே நம்ம போட்ட மீன் இதுலேயும் முள் இருக்காது. முள்ளெலாம் சுத்தம் பண்ணிட்டோம். அதுவும் நல்லா வெந்திருக்கு. அப்படியே அள்ளி வளைச்சி வச்சு ஒரு அடி அடிக்க வேண்டியதாங்க. ஆஹா, சுட சுட சுவையான பிரியாணிங்க. அருமையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பிரியாணி சுவையான ருசியோடு சாப்பிட்ணுன்னு நினச்சின்னா உங்கள் சீர்காழி கதிர் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய். அருமையாக இருக்குது மீன். சூப்பராக வறுத்த மீன்.